இரண்டாவது மேற்கோள், இரண்டாவது டெக்ஸ்ட், யோவான் நற்செய்தி 3:16. ஏறக்குறைய நியூ டெஸ்டமெண்ட் நடுவுலன்னு சொல்லலாம். பிகினிங்ல பார்த்துட்டோம், சென்டருக்கு வரும். சென்டர்லயும் அதே தான். கடவுள் உலகின் மீது கொண்ட அன்பினால் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகுக்கு அனுப்பினார். கடவுள் மனிதன் மீது கொண்ட அன்பினால், வார்த்தைகள் அதுவல்ல, உலகின் மீது கொண்ட அன்பினால், படைப்பின் மீது கொண்ட அன்பினால். இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார் என்ற கேள்விக்கு அடிப்படையான பதில் இதுதான். படைப்பை நேசிக்கக்கூடிய கடவுள். எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதையன்றி வேறொன்றும் அறியேன் பராவரமே. மூன்றாவது மேற்கோள், மார்க்கு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 16-15. அழகாக பார்க்கிறோம். இயேசுநாதர் பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்தெழுந்து விண்ணகத்திற்கு செல்ல ஆயத்தமாக இருக்கிறார். அந்த நேரத்தில் சீடர்களை பார்த்து சொல்கிறார், படைப்புக்கெல்லாம் மாபெரும் நற்செய்தி அறிவியுங்கள். உலகில் சென்று படைப்புக்கெல்லாம் இறை அன்பையும் இறை அரசையும் அறிவியுங்கள். மனிதருக்கெல்லாம் சென்று நீங்க குட் நியூஸ் சொல்லுங்க, சொல்லவே இல்லை. அகைன், படைப்பில் மனிதன் ஒரு அங்கம். ஸ்பெஷல் மென்ஷன் இஸ் நாட் நெசசரி. படைப்பு ஆன்மீகம். இறைவன் எல்லா உயிர்களையும் நேசிக்கிறார். எல்லோருக்கும் இறைவனுடைய அன்பு தேவை. கடவுளுடைய அன்பிலிருந்து யாரையும் நாம் பிரிக்க முடியாது. இன்றைய தினம் இறைவனுடைய அன்பை பகிர்ந்து கொடுக்க இறைச்சாயல் மனிதனை உருவாக்கி இருக்கிறார். விவிலியத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை, இறை வார்த்தைகளை, இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வசனங்கள் தெரிந்தெடுத்து அவற்றை படைப்புக்கு தர நம்ம தான் சென்ட்ரல் இருக்கும்.